ஹே கைஸ், இன்றைக்கி ஒரு பெரிய செம்ம காமெடி ஆகி போச்சு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நேற்று நம்ம மாடு பற்றும்போது ஒரு மாடு மட்டும் வரல. அந்த மாடு செனை மாடு. ஸோ நார்மலாகவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாடு வரல, செனையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம், அதனால போயிட்டு பார்த்து கண்ணுக்குட்டி தூக்கிட்டு வருவோம்ல. ஆனால் இன்றைக்கி என்ன நினச்சி தெரியுமா, எனக்கு ஒரு டவுட், அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி போடுற மாதிரிக்கு இல்லை, கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, இல்லை அது கண்ணுக்குட்டி தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நம்மளும் மாடை சில நேரம் மாடை நம்ம பார்த்தா வந்துட்டு கெஸ் பண்ண முடியாது, கண்ணுக்குட்டி போடுமா போடாதா, எத்தனை நாளில் போடணும் நம்மளால் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியாது இல்லையா. சரி, ஒரு வேளை போட்டிருக்க சான்சஸ் இருக்கும் போல் போட்டிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டேன். சரி, காலையில் போய் மாடு தேடலான்னு சொல்லிட்டு பார்த்தா என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஏரியாவில் தண்ணி வற்றி போச்சு இல்லையா. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, மாடுங்களாம் டக்குன்னு ஆற்றை கடந்து போயிடுதுங்க. அதனால் மாடு வந்துட்டு ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்குதா இந்த பக்கம் இருக்குதான்னு தெரியல. சரி விடுறா, ரெண்டு பக்கமும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக காடு எல்லாம் மொத்தம் அலைஞ்சு திரிஞ்சு தேடுனா மாடை கண்டே பிடிக்க முடியல. எனக்கு நான் செம்ம டயர்டாகி போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி, நம்ம மாடு வந்து தேயிலைக்காடுக்கு வந்து ரொம்ப நாளாக போகவே இல்லை. தண்ணிவத்துலேருந்து கரையோரமாக இந்த சைடே தான் மேய்ஞ்சிட்டு இருக்குது, தேயிலைக்காடு சரியே போகல. சரி, எதுக்கும் தேயிலைக்காடு போய் ஒரு பார்வை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தேயிலைக்காடு போனேன். நான் தேயிலைக்காடு போனோன்னா அங்கே தூரத்தில் மாடு தெரிஞ்சிச்சு. ஸோ பாடா மாடு இருக்குதா அப்படின்னு நினச்சேன். அதே டைமில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம மாடு வந்து வரலன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க போல், இந்த மாதிரி தேயிலைக்காட்டில் ஒரு மாடு தெரியுது, கூட கண்ணுக்குட்டி நிற்கிற மாதிரி இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம மாடு தான் நிற்கிது, நம்ம தான் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாயிட்டேன். அப்படியே யோசிச்சுட்டே போகிறேன், என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம், ஆனால் பொண்ணா, இது வர இங்கேருந்து தூக்கிட்டு போகணுமே, எப்படி தூக்கிட்டு போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக ஜாலியாக அப்படியே போனேன். அங்கே போய் பார்த்தா மாடு நின்றுச்சு, மாடு தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஓகே, மாடு கிட்டே போகணுன்னு பார்த்தா அது கிட்டக்க நிற்க மாட்டேன்ருச்சு, போயிட்டே இருந்துச்சு. சரி போட்டோம், இங்கேக்குள்ளே தானே கண்ணுக்குட்டி பார்த்தேன்னு சொன்னாங்க, எங்கேயாச்சும் படுத்துருக்கோம், கண்ணுக்குட்டியை தேடுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. சரி, மாடை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது நிற்காமல் போயிட்டே இருந்துச்சு. மாடை பார்க்கும்போது எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, கண்ணுக்குட்டி போட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்கும் கிட்டே போய் பார்ப்போம்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது செம பல்பு. என்ன அப்படின்னா, அந்த மாடு கண்ணுக்குட்டியே போடல, காலிலேருந்து வெட்டியாக தேடி திரிஞ்சிருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, மாடை வந்து தனியாக மேய்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மெதுவாக அதை பற்றி கூட்டு வந்து மற்ற மாடு மேய்கிற இடத்தோட விட்டாச்சு. அப்புறம் சாயந்தரம் அஸ்யூஷுவல் மாடை ஈவினிங் எப்பயும் போல் மற்ற மாடோட சேர்ந்து வீட்டுக்கு பற்றிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி போடும். கண்ணுக்குட்டி போட்ட உடனே கண்டிப்பாக நான் அவங்க எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.